ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரையும் பாதிக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சி கண்டவராய் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான மாலை வேளையிலே உங்களுக்கு தேவனுடைய அற்புதமான வார்த்தையை வழங்க சித்தம் செய்திருக்கிறார். தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். நம்ம இப்போ ரீசெண்டாக வியூவர்ஸினுடைய நல்ல அருமையான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதில் கடந்த சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பது, இதை பற்றி சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பதனுடைய அவசியம், அதை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்குமே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள முழுமையாக கொண்டு வர முடியாமல் அநேகர் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸில் இருக்காங்க. அதாவது அவங்களே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸே பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரான ஸ்டேஜ் கழித்து தான் பார்த்திங்கன்னா வேறு பேக்ரவுண்ட்லேருந்து ஆண்டவரை அறிஞ்சு வர்றாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவர் தான் மெய்யான தேவனை அறிந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்து ஒரு டீனேஜ் வயசில் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து அவங்கள்ட்ட சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதை என்ன பண்ண முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அநேக பாரம்பரியமான புறஜாதிகளுடைய வழிபாடுகளை வந்ததுனால அவங்களுக்கு இவங்க சொல்கிறது ஏதோ மதம் மாற்ற மாதிரியும், இல்லை தேவையில்லாத ஒன்றாகவும், இல்லை கடவுளே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அநேக பாடுகளை பட்டு இப்போ ஆண்டவர் எனக்கு வந்ததுனால பழைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருக்கிறதுனால கடவுள்லாம் ஏன் இருந்தால் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. பிளாங்காக பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவர் கூட ரசிக்கப்படலை, பெண்கள் மாத்திரமே ரசிக்கப்பட்டு அந்த மொத்த ஃபேமிலியும் தேவனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பாடாப்படுறாங்கங்கிறதையும் எங்கள் சபைகள்லையும் பார்க்க முடியுது, எங்கள் ஊழியத்தில் அநேகமாக நான் பார்க்க முடியுது. ஆகவே இதுலேருந்து நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் என்னங்க பண்ணுறது பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியிலேயே பிள்ளைகளை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கர்த்தருக்குள்ளே நல்லா இன்வால்வ் பண்ணி வளர்க்குறதுங்கிறது ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக இந்த கடைசி காலத்தில் இருக்குது. சின்ன வயதுலேருந்தே பிறந்ததுலேருந்தே தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்தவங்க கூட ஒரு ஏஜ்னு வரும்போது அவங்க டைவர்ட் ஆகிடுறாங்க, பிசாசின் வழியில் போக விருப்பப்படுறாங்க. பாவம்ங்கிற ஒன்று அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால வேற யாரும் சொல்லி தர தேவையில்லை, அதுவாக போய் அவங்கள என்ன பண்ணுது, எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்கிது, விரும்பி செய்ய வைக்கிது. ஆகவே தேவனை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியல, இந்த உலகம் நமக்கு ஜாலியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இவங்க என்னென்னா நமக்கு ரொம்ப டிசிப்ளின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க, நம்மளை ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஜாலியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இவங்க பேச கேட்டால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் பாருங்கள் நிறைய நினைக்கிறாங்க. பொதுவாகவே உலகத்தில் பேரண்ட்ஸ் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதில் ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறாங்க. அதில் இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இவங்களுக்கும் அந்த அளவுக்கு தேவனை பற்றி சொல்லித்தரவும் முடியலை. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளும் சின்ன வயதுலேருந்தே வேற ஒரு பாரம்பரியத்தில் வளர்ந்ததுனால அவங்களால டக்குன்னு அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறத மாத்திரம் யாருமே மறந்துடக்கூடாது. ஆமென். எப்பயுமே முடியாது, ஆகாது, நடக்காதுங்கிற சூழ்நிலையில் இந்த வார்த்தை வாயை திறந்து சொல்லணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சூழ்நிலைகள் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், எவ்வளோ ஜோம் பண்ணாலும் மாறாத மாதிரி இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், சாலிடாக பேசி வாயை திறந்து பேசணும், சொல்லணும். அது அப்படியே நடப்பதை பார்ப்பீர்கள். பெரிய பெரிய ஊழியக்காரங்களே பாருங்கள், எவ்வளோ விதமான பிசாசினுடைய பிடியிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இன்னைக்கு தேவனுக்கு உண்மையாக ஓடுறதை நீங்கள் பார்க்க முடியுது. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளையும் குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பேரண்ட்ஸ் இல்லைங்க, நான் பேரண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பெற்றோர்கள் அப்பா அம்மா கூட கணவன் மனைவியாக கூட நாங்கள் ஜோமம் பண்ணுறது இல்லைங்க, நான் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சிங்கிளாக நீங்கள் இருக்கீங்களா, பரவாயில்ல. நீங்கள் ஒவ்வொரு ஆளுடைய ஜெபம் அது மிகவும் வலிமை உள்ளது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பயனுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நீங்க தேவனுடைய நீதியை பெற்ற நீதிமான்களா இருக்கிறீங்க. இயேசுவின் நீதி உங்களுடைய தான் இருக்கு, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த ஒரு இயேசு போதும் உலகத்தை மாற்ற அப்படின்னா நீங்க ஒரு ஆள் போதும் உங்க வீட்டை மாற்ற. ஏன்னா நமக்கு அந்த சோர்வு வரும்போது அப்படியே நம்ம இந்த மேல என்னத்தை மாறப்போகுது அப்படின்னு வரும். ஆனா நம்மளுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் அந்த ஆவிக்குரிய மண்டலங்களை மாற்றங்களை கொண்டு வந்துருக்கும். அதை டக்கு நம்ம சில நேரங்கள் காணப்படுகிற உலகத்துல பார்க்க முடியாது. அதுலேயும் நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ரொம்ப நெகட்டிவாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை. அப்போ ப்ரேயர் பண்ணுறதே நிப்பாட்டியெல்லாம் போல இல்லை இல்லை இல்லை. சில நேரங்கள் பாருங்கள், கையளவு மேகம் போல தான் சில பாசிட்டிவான சைன் தெரியும். இதெல்லாம் என்னைக்கு முடிஞ்சு என்னைக்கு மாறி அப்படிங்கிற மாதிரி விட்டுறாதீங்க. எலியா ஜோம் பண்ணும் போது கையளவு மேகம் தான் தெரிஞ்சவனே உடனே ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, ராஜாவே பெரிய மழை வரப்போகுது, பெரிய சூறாவளி காற்றோட மழை பெய்ய போகுது, ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் பாருங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ் குழந்தைகிட்ட தெரிஞ்சா கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். பெரிய அளவுக்கு தேவன் கிரியை செய்ய போயிறாரு.
அதிகமான அந்த விதைகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கிற டைம் வந்துருச்சு அப்படி சொல்லுங்க. அதே போல பாருங்க, பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே பொறுமையாக தான் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாத்தையுமே அடிச்சோ மிரட்டியோ இல்லை அவங்கள கொடுமைப்படுத்தியோ தேவன்கிட்ட கொண்டு வந்து அது நிலைக்காது, எந்த வகையான பிள்ளைகளா இருந்தாலும் சரி. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம மூலமா தான் தேவன் பாருங்க ஒர்க் அவுட் பண்ணுவார். உங்க மூலமா தான் ஒர்க் அவுட் பண்ணுவார். உங்க மூலமா தான் இயேசு யாருங்கிறத அவங்க அறிந்து கொள்வாங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய நடவடிக்கை. ஏன்னா கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தெரியும். நீங்க எப்படி பேசுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, எப்படி நீங்க யோசிப்பீங்க, அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அப்படி இல்லையே. அப்ப அதெல்லாம் பார்ப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆனா வெளியில பெருசா சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம மூலமா தான் பாருங்க தேவன் அவங்களே டீல் பண்றாரு. ஆகவே நம்மள முழுமையா தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். நம்ம உட்காந்துக்கிட்டு பாருங்க பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்பயாவது டைம் கிடைக்குமோ ப்ரேயர் பண்ணி இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம பெரிய அளவுக்கு வெற்றியை கொண்டு வர முடியாது. நம்ம காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல என்னைக்கும் அவரை தேடுகிறவர்களாய், அவரையே பிடித்துக் கொள்கிறவர்களாய், எந்த சூழ்நிலையில் எதற்காகவும் தேவனுக்கு முதலிடம் மாத்திரமே கொடுப்பேன் என்ற வரைக்கும் நிற்பவர்களாய், யார் என்ன பரியாசம் பண்ணாலும் ஏசுனாலும் பேசினாலும் சரி நான் தேவன் மாத்திரமேன்னு சொல்லிட்டு நிற்கிறவர்களாய், சண்டையை வீட்டில் வந்தாலும் சரி தேவனுக்காக எதிர்த்து நிற்பவர்களாய், பொறுமையா அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களாய், அன்பால வீடை கட்டுகிறவர்களாய், அறிவால நிலைநிறுத்துகிறவர்களாய், ஞானம் உள்ளவர்களை இப்படிலாம் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிறவங்களாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தேவனோட ராஜ்யம் பாருங்க புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய நீதியுமா இருக்கிறது. ஆகவே அந்த இது முதல்ல வேணும். தேவ பிள்ளைகளை பார்க்கும் போதே சந்தோஷம், சமாதானம் அப்படி நிறைஞ்சிருக்கிறத பார்க்கும் போதே அப்படி இவங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாருங்கிற மாதிரி முதல்ல நம்ம நடந்துக்கணும். எந்த மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் இவ்வளோ அசால்ட்டா இருக்கிறாங்க, இவ்வளோ அவங்களுக்குள்ள தேவன் இவ்வளோ பெரியவரா இருக்கிறாரு, அவங்களுக்கு அதே போல அற்புதம் நடக்குதே, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுடைய இருதயத்துல தேவன் ஏற்ற நேரம் வரும் பொழுது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விரைமையான தேவன் டோட்டலா விளை வைப்பாரு. அதுக்கு நம்ம வேதத்துல அநேகரை நம்ம உதாரணமா பார்க்கலாம். மாறாதவங்கெல்லாம் மாறின விஷயங்கள்ல அநேகம், இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு சொன்ன அநேக விஷயங்கள் மாற்ற வல்லவர் நம் தேவன்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. மரித்தவர்களே உயிர் எழுப்புகிறவர், எதையும் மாற்ற வல்லவர். அவருக்கு இந்த ஆத்துமா எம்மாத்திரம் கண்டிப்பா ஏற்ற நேரம் என் பிள்ளைக்கு வச்சிருக்காரு, அந்த நேரத்துல அவனை தொடுவார் அப்படி. அப்ப முதல்ல பாருங்க தேவனுடைய அன்பு அவங்க மூலமா அவங்க ருசி பார்க்க ஆரம்பிக்கணும். தேவனுடைய அந்த வார்த்தையை நீங்க அவங்களோட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேச ஆரம்பிக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் வழியாக தேவன் வேதத்திலிருந்து என்ன சொல்றாருங்கிறத, ஏன் தேவன் வேணும், இயேசு ஏன் வேணும், இந்த உலகத்துல ஏன் அவர் வந்தாரு, இந்த உலகத்துல அவர் இல்லாம வாழ்வு இல்லை, அவரே வழி சத்தியம் ஜீவன். எப்பா நீ படிக்கலாம், உங்களை நான் படிக்க வைக்கிறது நல்லதுதான், நீ படிக்கிற, நீ சம்பாதிக்கிற, நாளைக்கு மேரேஜ் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருப்பான், ஆனா இயேசு இல்லாமல் வாழ்வு இல்லை. ஆகவே இவரை நீ பிடித்துக்கொள் என்று நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்ப 1008 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்ல கேள்வி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், இல்ல தேவைன்னு சொல்லி கூட போகலாம், வேண்டாம்னு சொல்லிட்டு கூட. அப்ப கூட நம்ம டென்ஷன் ஆகாம அந்த ஆத்துமாவை நம்ம என்ன பண்ண நேசிக்கணும். சிம்பிளா பாத்தீங்கன்னா தேவன் நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு, எப்படியெல்லாம் பொறுமையா இருந்தாரு, எப்படியெல்லாம் தன்னை விட்டு கொடுக்குறாரு. தன்னுடைய ஒரே பேரன குமாரனையே தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று போட்டப்பட்டிருக்கல. சாதாரணமா அந்த ரட்சிப்பு நடந்துருச்சா? அவரை மறுதளித்தோம், அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னோம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பிதாவை அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த தேவனோட அன்பு அவங்க மூலமா அவங்க பார்க்கணும். அந்த தேவன் பாருங்க உயிரோட எழுந்து மறுபடியும் அவங்களை உங்களுக்காக இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றாரு. அந்த தேவன் இப்ப உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சதுனால நீங்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தர்றாரு. இப்ப அந்த தேவன் ஒவ்வொருக்கருக்காக ஏங்கி தவிக்கிறாரு. 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டுக்காக ஏங்கி தவிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர வரைக்கும் ஒரு ஓய்வதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்து எனக்குள்ள இருந்து வெளிப்படுவதை அவங்க கவனிக்கணும். எப்படி நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தேவன் எத்தனை பேர் மூலமா பேசி என்னென்னலாம் பண்ணி எப்படிலாம் பொறுமையா இருந்து நம்ம எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போகும்போது கூட, நம்ம அவரை விட்டுட்டு போகும்போது கூட, நம்ம மறுதலிக்கு போகும்போது கூட எப்படியெல்லாம் இருந்து அவர் கொண்டு வந்தாரோ அதே விஷயத்தை ஞாபகத்துல வைத்து நீங்க உங்க பிள்ளைகள் மட்டும் இல்லை எல்லா ஆத்துமாக்களுக்காகவுமே நீங்க செய்யலாம். ஆனா பிள்ளைகளுக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். ஏன்னா அவங்க மேல ஏற்கனவே எல்லாருக்குமே ஒரு அன்புன்னு ஒண்ணு இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு இல்லையா? அப்ப சொல்லிக் கொடுக்கணும் பாருங்க, இந்த உலகத்துல பாவம்னு ஒண்ணு இருக்கு. நீ பாக்குற இந்த உலகத்துல உனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இருக்கிறான், அவன் தான் பிசாசு. அது இந்த கண்ணுக்கு தெரியாது. இது நீ பாக்குற உலகம் உண்மை நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா உண்மையான உலகம் ஆவிக்குரிய உலகம். அது எல்லாவற்றிற்கும் தலைவர். ஆவிக்குரிய விஷயத்துக்கும் காணப்படாதவைகள் இம்மையில் மாத்திரம் மறுமையில் மாத்திரமல்ல எல்லாவற்றிற்கும் மேல உயர்ந்திருப்பவர் இயேசுதான். அவரை நீ நம்பும் பொழுது அவனுக்கு நடக்கும். உன் வாழ்க்கையில் சில நேரங்கள் அவங்க பாருங்க சில ஃபெயிலியர்ஸ் உட்காரும் பொழுது அப்ப நைஸா பேச ஆரம்பிக்கணும். உனக்கு ஏது நடந்துச்சு,
இல்லை நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன். இல்லை, நீ இயேசுவை பிடித்து கொள்ளணும். தேவனுடைய பலன் இருந்தால் தான் நீ பிசாசை ஜெயிக்க முடியும். சில நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல வரும்போது பாருங்க, அவங்களுக்கு மன்னிக்க கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அந்த எதிரான காரியங்கள் ஏன் நடக்குது, ஏன் உலகத்தில் நம்புறவங்களாம் அப்படி ஏமாத்துறாங்க, ஏன் இவ்வளோ பிரச்சனை போராட்டம், எங்கே பார்த்தாலும் அழுகை கண்ணீர் கவலை, இது எதுக்கும் தேவன் காரணம் இல்லை, பிசாசு காரணம். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அன்பானவர். இப்போ நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேன், அப்போ கர்த்தர் அப்படி நேசிக்கிறாரு. அப்போ எப்படிப்பா அந்த உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குது? அப்போ கர்த்தர் எல்லாருக்கும் சுய விருப்பத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை மதிக்கிறாரு. அவங்களே விரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் பாருங்க இவ்வளவு தூரம் ரட்சிப்பை ஏற்படுத்தி வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் போய் பாருங்க, கதவை தட்டுகிறார், இருதயத்தின் கதவை தட்டுகிறார். ஒருவன் விரும்பி கதவை திறந்தால் உள்ளே வரேன்னு சொல்றாரு. உன்னை மதிக்கிறார், நேசிக்கிறார், ஃபோர்ஸ்ஃபுல்லா உன்னை பண்றவர் இல்லை. அவ பாவங்கிறது ஒரு மோசமான ஒன்று. இந்த பாவத்துல இருந்து விடுதலை பண்ண அவரால் மாத்திரம்தான் முடியும். வேற எந்த டிகிரியோ, எந்த ஒரு பணமோ, எந்த செல்வாக்கோ, எந்த விதமான விஷயமும் அதுல இருந்து விடுவிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் தான் விடுவிக்க முடியும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பாருங்க சொல்லிக் கொடுக்கணும். சில வசனங்கள் எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். பாருங்க, ரோமர்ல 3ல நிறைய வசனங்கள் இருக்கு. சில வசனங்கள் பாடம் 3, 22, 23 பாருங்க. இந்த மாதிரி பைபிள்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு நைஸா பேச ஆரம்பிக்கலாம். இங்க பாரு என்ன போட்டிருக்கு, நீங்க முயற்சி எடுங்க, டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல அதிகமா இன்வால்வ் ஆகுங்க. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, வெறுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னும் அதிகமா அவங்களோட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவுதான் இருந்தாலும் இயேசுவின் அன்பை நீங்க அவங்களுக்கு காமிக்கும் போது 100% நிறைவானது ஒரு குறைவானது ஓடி போகும். அப்ப 22, 23 என்ன போட்டிருக்கு பாருங்க. 3, 22 ரோமர்ல இதெல்லாம் நீங்க எடுத்து காமிக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனால் பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அவர்கள் பலிக்கும், அது மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமற்றவர்களாகி இலவசமாருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றெல்லாம் போனாங்க. ஆண்டவர் ஆரம்பத்துல இந்த உலகத்தை உருவாக்கும் போது இவ்வளவு கஷ்டப்படும்படியோ மக்கள் இப்படி சீரழியும்படி உருவாக்கலப்பா, அவரை போல உருவாக்கினாரு. அந்த பாவம் ஒன்று எல்லாரையும் கெடுத்துருச்சு. ஆனா அதை மறுபடியும் திருப்பி கொடுக்க கிருபையாலே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒவ்வொருவனையும் தன்னுடைய நீதியை கொடுத்து மீட்பை கொடுத்து உளவாய் நம்ம இடத்துல அன்பு கூடுறாரு. அப்புறம் எதுக்கு அவர் நீதியை கொடுத்தாரு, எதுக்கு ரத்த சிந்தனும் கேட்பாங்க. இப்படி ஒவ்வொன்றா அவங்கள்ட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேச பேச இதெல்லாம் விதைகள் பாருங்க, உங்க இருதயத்துல நீங்க போடுற விதைகள். இதெல்லாம் ஒண்ணுமே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கோட்டை ஆகாத மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தேவன் அதை வைத்து ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், பேசுவாரு. அது மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்லிக் கொடுக்கலாம். 6:23 பாருங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா கூட அழகழகா ஸ்டோரிஸ் இருக்கு. 23 என்ன சொல்லியிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பாவங்கிற ஒண்ணுக்கு யார் தப்பிக்க முடியாது. பெரிய சிஎம்மா இருக்கலாம், பிஎம்மா இருக்கலாம், உலகத்துல நம்பர் 1 பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம். இந்த பாவங்கிறது கொடூரமானதுப்பா. உலகத்துல இதுக்கு தப்பிக்கவே முடியாது. ஒருத்தர் மாத்திரம் அதுல இருந்து ஒண்ணு விடுவிக்க முடியும், அவர் தான் இயேசு. அவர் அதை ஜெயித்திருக்கிறார். ஏன் அதுல இருந்து விடுவிக்கணும்? பாவத்தின் சம்பளம் மரணம், அதோட ரிசல்ட் டெத்து. அப்ப இந்த டெத் வராம இருக்கிறதுக்கு இந்த பாவத்தை நீ மேற்கொள்ளணும்னா இயேசு வேணும். அப்பதான் உன்னோட லைஃப்ல எப்பயுமே நீ எப்படி இருக்கலாம், ஒரு அற்புதமாக அதிசயமாக இருந்து நீ விரும்புகிற இந்த உலகத்துல வாழ்ந்து ஆண்டவரோட நித்தியத்திலையும் இருக்கலாம் அப்படிங்கிற பத்தி சொல்லிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அதே இதுல 5:8 ரோமர்ல 5:8 பாத்தீங்கன்னா, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த மாதிரி எடுத்து சொல்லலாம் பாருங்க. எப்பயுமே நல்லா இருக்கும்போது 4 பேர் தேடி வருவாங்க, செய்வாங்க. ஆனா அவருக்கு சுத்தமா பிடிக்காம பிசாசினுடைய பிள்ளைகளாகவே இருந்தோம், பாவத்துல இருந்தோம், பாவத்துல மரித்து போயிருந்தோம்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது யாரும் நமக்கு கைமாறு செய்வாங்களா, ஏதாவது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அழிஞ்சா போதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா கடவுள் நினைச்சா நம்மளை ஒரு செகண்ட் அழிச்சிட்டு போயிடலாம். இப்படிலாம் நம்மளை கெஞ்சி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் எதை காமிக்குது? அவரோட அன்பை காமிக்குது. நீ வேணும் அவருக்குன்னு காமிக்குது. எப்படி அம்மா அப்பாவுக்கு நீ வேணுமோ, எங்களை விட ரொம்ப நல்லவர், அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படி சொல்லி கொடுங்க. அப்புறம் பாருங்க, இங்க பாவியா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரிச்சாருப்பா. இந்த உலகத்துல எத்தனை அன்பு இருக்கு, உனக்காக நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். டீனேஜ் வயசுல எல்லாம் சொல்ற லவ் பத்தி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதை பத்தி நீங்க அழகா பேசலாம். ஆனா இந்த அன்பு ஒரு நாள் விடாது. இத்தனைக்கு நம்ம அகைன்ஸ்டா இருந்தோம், அவருக்கு எதிராக இருந்தோம், அப்படி இருந்து கூட சும்மா ஏதோ கைமாறி செஞ்சாரு இல்லைங்க, உயிரையே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாருங்க. இதுதான் அன்பு. நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அப்படியே நேசிக்கிறேன், நீ எனக்கு வேணும், கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை மாற்றுவேன், நீ என் பிள்ளை, நீ கஷ்டப்படும் போது நான் எப்படி நல்லா இருக்க முடியும். அதனால பரலோகத்துல இருந்து இறங்கி வர்றாரு, இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக ஒரு மனுஷனா இருந்து நம்மளுடைய சாப்பிட பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து தீர்த்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தனா. ஏன் ரத்தம் சிந்தனும்? மாம்சத்தின் ரத்தத்தில் இருக்கிறது. ஆத்மகா பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். ஆகவே இதெல்லாத்தையும்
டைம் கிடைக்கும் போது அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க இருதயத்தில் உணர்வு வரும். ஏதாவது ஒரு ஆபத்து நேரமாக இயேசுவேன் கூப்பிடு, உனக்கு எது வேணுமோ கூப்பிடு, அவர் உண்மையுள்ளவர், உன்னை நேசிக்கிறாரு. அப்புறம் பாருங்க, தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்றாரு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் 1008 விஷயங்களை. அடுத்த ஆவியானவர், இதெல்லாம் கூட கொஞ்சம் லேட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் பாருங்க. இயேசு அவருடைய அன்பு அந்த உலகத்தில் இருக்கும்போது எவ்வளோ அழகா ஒருவரையும் நேசிச்சாரு, விடுதலை கொடுத்தாரு. இன்னைக்கும் உன்னை நேசிக்கிறாரு. ஒருவேளை சில நேரங்கள் நீ தப்பு பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட விட்டு நீ போ தேவையில்லை. அவர் உன்னைய அப்படியே நேசிக்கிறாரு. அதுலேருந்து உன்னை விடுதலை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறாரு. இப்படி அநேக விஷயங்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கலாம். வேதத்தில் இருக்கிற அநேக கேரக்டர்ஸை காமிக்கலாம். யாக்கோப்பு எப்படி இஸ்ரவேலை மாற்றினார். அவனை எத்தன் என்று யாக்கோப்புன்னு பேர் வச்சாங்க, ஆனால் தேவன் இஸ்ரேல் என்று மாத்தினாரு. இப்படி யாரையுமே நீ சரியில்லை, நீ ஆகாதவன், உருப்படாதவன் சொல்றவர் இல்லை. நீ எனக்கு பிரியமானவன் சொல்றாரு. உன்னிடத்துல பழுதும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. நீ என் ரூபவதின்னு சொல்றாரு. நீ நீதியை பற்றி நீதிமான்னு சொல்றாரு. உனக்கு எதிரான எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன்னு சொல்றாரு. உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறாரு. நீ அவருக்கு அவ்வளவு உயிருக்கு மேலானவன். உனக்காக எதையும் செய்வாரு. நீ வேணா கேட்டுப்பாரு, டெஸ்ட் பண்ணிப்பாரு. இப்படி பேசி பேசி அவங்களோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க இப்படியே உடன்பட்டு உங்க மூலமா அவங்களுடைய தேவனோட அன்பை அவங்க ருசி பார்க்கும் பொழுது ஒரு நாள் 100% தேவன்கிட்ட தன்னை விட்டு கொடுப்பாங்க. அந்த நாள் ஒரு பெரிய மறுரூபத்தின் நாளாக இருக்குங்கள, சந்தேகமே இல்லை. அதனால ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்கும். சில நேரங்கள் அதையும் மீறி ஏதாவது முரட்டாட்டமா அவங்க பண்றாங்க. என்ன பண்ணுவேன், நான் ஒன்றும் பண்ண வேணாம். தேவன் அதுக்கும் வழி வச்சிருக்காரு. சூப்பர் நேச்சுரல் விதத்துல கனவு மூலமாகவோ தரிசனங்கள் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ கூட என்கவுண்டரில் அவர் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட பேசலாம், தன்னை யாருங்கிறத காமிக்கலாம். தேவனுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனால் அவங்க ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. சில நேரங்களில் நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருது பாருங்க. நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே, பரவாயில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. எப்போயும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். பேரண்ட்ஸ்னுடைய பெரிய பொறுப்பு. ஏன்னா தேவன் நம்மகிட்ட தான் கணக்கே பண்ணுறாரு. எனக்காக நீங்கள் பெற்ற பிள்ளைகள்னு சொல்கிறாரு. இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் தேவன் ஏங்கி தவிக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா கூட பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. அந்த சந்தோஷம் தேவனுக்கு நீங்கள் கொடுக்க விரும்புறீங்களா? அப்போ இதே நேரத்தில் சைட் பை சைட் நீங்களும் தேவனுக்குள்ள க்ரோ ஆகணும். நீங்களும் தேவனுக்குள்ள என்ன ஆகணும், இன்னும் அதிகமாக உள்ள போக போக விசுவாசத்தில் பலப்பட, அவருடைய வல்லமையில பலப்பட, அவருடைய அன்புல இருதயம் இன்னும் நிரம்ப ஈஸியாக அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்கான ப்ரேயர் 100% நீங்கள் பண்ணணும் பிள்ளைகளுக்காக. அவங்க பேரை போட்டு, உங்களுக்கு எபேசியரில் வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்மளுடைய மினிஸ்ட்ரியில் கூட ஒரு ப்ரேயரே நம்ம அடிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா. எபேசியரில் மனக்கண் திறக்கப்படுறதுக்காக பவுல் ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பேரை போட்டு பண்ணுங்க. எனக்கு என்னத்துக்குங்கிற ஒரு பெரிய வேத மனிதன் பாருங்க, தேவ மனிதன் தன் உடன் பிறந்த சகோதரன் ரொம்ப மோசமாக இருந்திருக்காரு பாருங்க, தேவனுக்குள்ளே வராமல். அவருக்காக இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணுவாராம், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஒரு 6 மாதத்துல பெரிய மாற்றத்தை பார்த்தார். அது எங்கே இருக்குன்னா எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் 16 20 வரைக்கும், 21 இல்லை 23 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதே போல் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14 லாஸ்ட் வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். பெரிய மாற்றங்கள் 100% வரும். தொடர்ந்து அநேக உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி வைங்கள். அநேக விஷயங்களை பேசும். உங்கள் சாட்சிகளை சொல்ல மறந்துடாதீங்க. இதனுடைய கிருபையும் சமாதானங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்.